உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பூமியில் வாழ்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் நிம்மதி கிடைக்காது போலங்க. நான் செத்தால் தான் எனக்கு நிம்மதி போல. யாருங்க அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னது? இந்த பூமியில் இயேசு உங்களுக்காக நிறைய நிம்மதியாக வச்சுட்டு போயிருக்காருங்க. ஏங்க, என் பிள்ளைய நிம்மதியை எடுத்துடுறாங்க. என்னுடைய இந்த வேலை இருக்குதே, என் நிம்மதியை ஃபுல்லாகவே எடுத்துருது, என் உயிரை எடுத்துருது. இந்த வியாபாரம் இருக்குதே, இந்த பிஸ்னஸ் இருக்கே, என் நிம்மதியை எடுத்துடுது. என்னுடைய கணவர் என் நிம்மதியை எடுத்துடுறாரு. என்னுடைய மனைவி இருக்காங்களே, அவங்க என்னுடைய நிம்மதியை எடுத்துடுறாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? யாரும் உங்கள் நிம்மதியை எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இயேசு உங்களுக்காக பிரத்யேகமாக நிறைய நிம்மதியை வச்சுட்டு தான் போயிருக்காரு. நம்ம அம்மா அப்பா என்னங்க சேர்த்து வச்சுட்டு போவாங்க? சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்க, நகைகள் சேர்த்து வச்சுட்டு போவாங்க. ஆனால் இயேசு சீடர்களை விட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறாரு. அப்போ சொல்லிட்டு போகிறார், உங்களுக்காக நான் நிம்மதியை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது மனிதனுக்கு வருகின்ற சமாதானம் மாதிரி இல்லை. மனிதர்களுக்கு நிம்மதி வரும், வந்துட்டு டக்குன்னு போயிடும், வரும் போகும் வரும் போகும். ஆனால் தேவன் கொடுக்குற நிம்மதி அப்படியே உங்கள் மனசில் அப்படியே இருக்கும். தெய்வீக சமாதானம், தேவனுடைய சமாதானம் அப்படியே உங்கள் மனசில் வைக்கப்படுதுங்க. என்ன இது, மனிதர்களுக்கெல்லாம் நிம்மதி இருக்குதா? அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமியில் நிம்மதி இருக்குது. தேவன் அப்படி தான் உங்களை வச்சிருக்காரு. நிம்மதியோடு நீங்கள் வாழணும், சந்தோஷமாக இந்த பூமியில் வாழணும். அப்படி தான் அவர் உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் பிலிப்பியர் 4:7 எடுத்து படித்து பாருங்களேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானமா, நம்ம அறிவுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சமாதானம் நம்ம மனசை நிறைக்குமாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. திடீர்னு நம்ம மனசு பாட்டு கவலைப்படும். என்னன்னே தெரியல, எனக்கு கவலையாக வருதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி கவலைகள் சில நேரம் தாக்கும். அதனால தான் தேவன் என்ன சொல்கிறாங்க, அவர் புத்திக்கு எட்டாத, நம்ம அறிவுக்கு எட்டாத தேவ சமாதானத்தினால் உங்களுடைய மனசை அவர் நிரப்பிடுவார். அதனால் என்ன ஆகும்னா, உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனைகளும் அது பாதுகாக்கப்படும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. உங்கள் இருதயம் சிந்தனைகள் நிம்மதி இல்லைன்னா என்ன ஆகும்? இதே இந்த இருதயமும் சிந்தனைகளும் பாதிக்கப்படும் இல்லை? அதனால தான் தேவன் கொடுக்கும் சமாதானம் உங்கள் இருதயத்தை காப்பாற்றி வைக்கும், உங்கள் சிந்தனைகளை காப்பாற்றும். அப்படியே நிம்மதியாக இருக்கும். உங்கள் சிந்தனையில் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை நிம்மதியாக இருக்கும். உங்கள் இருதயம் நிம்மதியாக இருக்கும். தேவன் அப்பேற்பட்ட ஒரு சமாதானத்தை அனுப்புவார். அறிவுக்கு எட்டாத ஒரு நிம்மதி. எப்படி இந்த நிம்மதி இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னே புரியாது. எப்படி இந்த நிம்மதி இந்த வேலைக்கு வந்துச்சு, என்னுடைய குடும்பத்தில் எப்படி இந்த நிம்மதி வந்துச்சு உங்களுக்கு புரியாது. அதான் தேவனுடைய நிம்மதி. சரிங்களா? அதுதான் உங்களுக்காக தேவன் வச்சுட்டு போயிருக்காரு. அது உங்களுக்கு வரும். தேவன் முந்திக்கிறாருங்க. என் பிள்ளைங்களுக்கு நிம்மதி இருக்கணும், அவங்களுடைய இருதயமும் சிந்தனைகளும் பாதுகாக்கப்படணும். இந்த ரெண்டையும் அவர் காப்பாற்றுறாரு. அவர் கொடுக்குற சமாதானம் இந்த ரெண்டையுமே யாரும் அதை அட்டாக் பண்ணாமல் பார்த்துப்பார் தேவன். சரிங்களாங்க? நம்ம நேபுகாத் ராஜா, பாபிலோனுடைய ராஜா, நல்லா சௌக்கியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த அரண்மனையில் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் படுத்துட்ருக்கும்போது ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவு அவனை கலங்கடிக்குது. சில கனவுகள் நமக்கே தெரியும், இது கெட்ட கனவு அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி அந்த ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு, இது கெட்ட கனவு தான், ஏதோ எனக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கலங்கி போயிட்டார் ராஜா. நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணார்னா, அவர் அரண்மனையிலே நிறைய பேரை வச்சுருந்தார், நிறைய ஞானிகளை வச்சுருந்தார். தானியேல் 4:6-7 வசனத்தை படித்து பாருங்களேன். ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர், குறி சொல்லுபவர்கள், இத்தனை பேரை
அரண்மனையிலேயே அவன் வச்சுருந்தான். அப்படியே மலை மாதிரி நம்பி அவங்க அத்தனை பேரையும் தன்னுடன் அரண்மனையில் வச்சுருந்தான். அத்தனை பேரையும் கூப்பிட்டு விட்டான். என் கனவு மோசமான கனவு, இது என் நிம்மதி கெடுக்குது, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க, இது மோசமான கனவுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். யாருக்குமே அர்த்தம் சொல்ல தெரில. கடைசியாக தானியேல் வராங்க. தானியேல் பற்றி இந்த நேபுகாத் நேச்சாருக்கு தெரியும். உடனே நேபுகாத் நேச்சார் ராஜா தானியேலை பார்த்து சொல்கிறாங்க, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது, அதனால் நீ கரெக்டாக அர்த்தம் சொல்லிடுவ அப்படின்றாரு. தானியேலுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஒரு நாளைக்கே யோசிக்கிறான். அந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் அப்படி தான் போட்டிருக்கு. ஒரு நாளைக்கே அவன் யோசித்தான். ஏன்னா இது மோசமான கனவு, இந்த ராஜாவுக்கு எப்படி சொல்கிறது, அதற்கு அர்த்தமும் சொல்லிட்டு அந்த ராஜா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அதற்கும் அவன் ஆலோசனை கொடுக்குறான், அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். ராஜா, நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குங்க, பாவத்தெல்லாம் நீக்கிக்கோங்க, அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் உங்களுடைய ராஜ்யம் நல்லா நிலைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாவங்கள் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, ஏழைகளுக்கு இறங்குங்க, அப்போது இந்த கனவு பலிக்காது, தேவன் இரக்கமாக இருப்பார் அப்படின்னு ஒரு நிம்மதியான வார்த்தைகள் அந்த ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜாவுக்கு சந்தோஷமாக ஆயிடுது, ஒரு நிம்மதி வந்துடுது. தேவன் அந்த நிம்மதியை தானியேல் மூலமாக கொண்டு கொடுத்தார். நமக்கு சில நேரம் சில பிரச்சனைகள் நம்மளை கலங்கடிக்கும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. அதற்காக தான் தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பரான நிம்மதியை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரார். உங்கள் வேலையா நிம்மதியே இருக்காதுங்க, வேலைக்குள்ளே போயிட்டானே நிம்மதி இருக்காது அப்படின்றீங்களா? இல்லை, நீங்கள் போன உடனே ஆண்டவர் ஒரு தெய்வீக நிம்மதியை அவர் கொடுத்துருவார். தெய்வீக சமாதானம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும், இந்த பூமியிலும் உங்களால் நிம்மதியாக வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இன்னைக்கு வருது. அவங்க புத்திக்கு எட்டாத, அறிவுக்கு எட்டாத ஒரு நிம்மதியை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மனசுக்குள்ளே வைக்கிறீங்க பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கலங்க விட மாட்டீங்க, அவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு சூப்பரான நிம்மதி உங்கள் பிள்ளைங்களை தேடி வருது, அதற்காக நன்றி. அது உங்கள் பிள்ளைங்களுடைய சிந்தனைகள், உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தை அது காப்பாற்றும், பாதுகாக்கும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் தழும்புகளால், காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பா? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம், அதற்கும் உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.